பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்தர் ராஜகுரு சரணம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஹரிதுவாரில் இருக்கேன். ஹரிதுவாரில் நிறைய மழை பெய்யுது. அது இல்லாமல் மலை சரிவு ஏற்பட்டு இங்கே நிறைய பாதைகள்லாம் வந்து போக முடியாத நிலையில் இருக்குது. ஆனால் வந்து நேற்று கனவுல வந்து ஒரு ஆன்மா நின்று அழுகிற மாதிரி ஒரு வருத்தம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் பார்த்தா சரியான இடி. இந்த மாதிரி இடியே நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு கண்ணு முன்னாடி வந்து அப்படி கண்ணை பறிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு வெளிச்சம். அந்த மாதிரி அந்த அரிக்குப்பேடியில் அந்த ஹரிதுவாருடைய அந்த ஆ ஆறு இருக்கு இல்லையா, அதில் விழுந்துச்சு. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்போவே அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்துன்னு சொல்லிட்டு கண்களை இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு நம்ம ஊரில் ஒரு முக்கியமான ஒருத்தர் உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த நெரடி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் நான் வந்து எங்கே போனாலும் ஒருத்தவங்களுடைய இது இழப்பு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பாலாவையும் ரோபசங்கரையும் நான் பார்த்துருக்கேன். அ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில். அப்புறம் அந்த 2 பேர்ட்டயுமே பாலாட்டையும் பேசியிருக்கேன், ரூபசங்கர்ட்டயும் பேசியிருக்கேன். அவர் ரொம்ப 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 நல்ல மனுஷன். அ அவரு இது எப்படி மரணத்த தொட்டுட்டு திரும்பி வந்து தன்னுடைய பழைய நிலைய கொண்டு வந்த மனிதர் அவரு. அவரு வந்து உயிர் போகுதுன்னா, மக்கள் எல்லா மனசுலயும் அவரு இடம் பிடிச்சிருக்காரு. யாருக்கிட்டயும் கெட்டவங்கன்னு பேர் வாங்கல. யா எல்லாருக்கும் அவர அவர பார்த்தாலே ரூபசங்கர பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு குழந்தைத்தனமான, ஒரு குறும்புத்தனமான, அதுவும் 46 வயசு, சின்ன வயசு. பெரிய வயசு கூட இல்ல அவங்களுக்கு. இன்னும் கடந்து போக வேண்டிய அவங்க மனைவி மேலலாம் ரொம்ப பாசம், நல்ல குடும்பம். பிள்ளைங்க மேலலாம் அவ்வளோ விளையாட்டு இதுகுமா. அது அந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம். குருவி கூட கலைச்சது மாதிரி இறைவன் வந்து அத எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். முன்கூட்டியே நான் சொல்றேன். எல்லாருக்குமே சொல்றேன். இப்படி மரணம் ஏற்பட போகுது. அது சினிமா துறையில உயிர் இழக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா யாரும் வந்து அத வந்து காது குடுத்து கேட்கிறதே இல்ல. ஏன்னா நான் வந்து பெரு பெரிய அளவுல மடாதிபதியோ, பெரிய லெவல்ல எனக்கு பேக்ரவுண்டோ கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணையும், பேக்ரவுண்டும் ஒரே ஒரு யாருன்னா, என்னுடைய அப்பா, சிவ அப்பா தான். சிவபெருமான் தான். அவர் தான் என்னுடைய உயிர், மூச்சு எல்லாமே. அவரை நான் சுமந்துட்டு சாகு வரையும் சுமக்கிறேன். நான் சாகு வரையும் சுமப்பேன்ங்கிற உறுதி எடுத்திருக்கேன். அது மாத்திரம் இல்ல, கோயில் கட்டி நான் ஜீவசமாதி ஆகணும். எப்படி அசுருதி மூலியமா சிவனை நான் தலையில சுமக்கிறேனோ, அசுருதி மூலியமாக என்னுடைய உயிரை வந்து நான் கொடுப்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ இவரெல்லாம் பாருங்க, அந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். ஆனா அவர் உயிர் வந்து இவ்வளோ ஈஸியா வந்து போயிருக்கு. ஒரு நிமிஷம் உயிர் போறதுக்கு முன்னாடி என்ன தொடர்பு கொள்ளலாம்ல, யாருனாலும் தொடர்பு கொள்ளலாம். என்ன நேரடியா தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் இல்ல. இன்னொன்னு, இன்னைக்கு நான் என்னுடைய ஃபோன வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து 3000 கிட்ட மெசேஜ் வருது. ஃபோன் வருது. அதாவது WhatsAppலயே. நான் அதில வந்து இறைவனா வந்து இவங்கள எடுத்து பாருங்க, வைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 10 கூட என்னால பார்க்க முடியாது. 10, 20 கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் பார்க்கணும். என்னுடைய தவசக்தியும் விரயமாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இவரு இறப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வலிய தந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, இப்பவும் சொல்றேன். எ சினிமா துறையில உள்ளவங்க இறப்பாங்க. அரசியல் துறையிலயும் உள்ளவங்களும் இறப்பாங்க. இன்னும் 5 மாசம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வீடுகள்லயும் அவங்கவங்க 5 மாசம் ரொம்ப யாக பூஜைகள கஞ்சத்தனம் பண்ணாம, யாக பூஜைகள பண்ணி, தனக்கு கவசம் போட்டு தன்னுடைய குடும்பத்த காப்பாத்திக்கிறணும். முக்கியமானவங்கள தூக்கிருவாரு கடவுளு. அதாவது தலைவரா இருக்கக்கூடியவங்கள தூக்கிருவாங்க. அப்ப அந்த குடும்ப நிலை என்ன ஆகும்? தலைவரானா நீங்க சிவாய நம. அதாவது தனக்கு கவசம் போட்டுக்கிறணும். தன்னுடைய குடும்பத்துக்கு கவசம் போட்டுக்கிறணும். உயிர் போனா கண்டிப்பா வரையாது. பிரிஞ்சு போனா கூட ஒரு நாள் நல்ல ஒரு நாள் போய் பார்த்துரலாம். லெட்டர் போட்டுறலாம். இல்ல ஃபோன் மூலியமா தொடர்பு கொள்ளலாம். ஆனா இறந்து போனா
யாருனாலையும் தொடர்பு கொள்ள முடியாது. முடியும். அவங்க வந்து பிரபஞ்சத்தை நாடி அவங்க தவசக்தியை மேற்கொண்டால் மாத்திரம் ஆன்மாக்களை வந்து தன் கூட வந்து தொடர்பு கொள்ள முடியும். அவங்கள வந்து எப்படி இறந்து போனாங்களோ, அப்படி உயிரோட எப்படி இருந்தாங்களோ, அதே நிலைக்கு இறந்து போயும் நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். ஆனா அந்த லெவலுக்கு ஒவ்வொருத்தவங்க செயல்படுவாங்கன்னா, கண்டிப்பா அது நடக்காத காரியம். ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்களும் தயவு செய்து முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த இந்த தை அந்த வந்து அந்த தை பிறந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இது வந்து ஆத்மாக்களுக்குரிய நாள். இதில் வந்து தான் அகால மரணம் அடைகிறது, இது பூமி ரெண்டாகி உள்ளே போகிறது, நிலநடுக்கம் வர்றது, அதே மாதிரி வண்டி விபத்து உண்டாகிறது, தூக்கு போடுறது, வேலைகள் இழக்கிறது, காசு இல்லாமல் போகிறது, இது மனைவி பிரிஞ்சு போகிறது, புள்ள பிரிஞ்சு போகிறது, கணவன் பிரிஞ்சு போகிறது, ஒருத்தவங்க பேச்சு ஒருத்தவங்க கேட்காம இருக்கிறது, மனைவிக்கு இன்னொருத்தருடைய தொடர்பு கொள்வது, கணவர் இன்னொருத்தி கூட தொடர்பு கொள்வது, இதயங்களை காயப்படுத்துறது, நடிப்புவா நடிச்சிட்டு அவங்க உண்மையாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அவங்கக்கிட்டேயே உதவி எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த உதவியெல்லாம் இவங்களுக்கே பயன் இல்லாமல் பிறருக்கு அந்த உதவியை போய் செய்து இவங்க இதயத்தை காயப்படுத்தி இதுக்கு சாபத்துக்கு ஆளாகி அவங்களும் வாழ முடியாமல் தொட்டவங்களையும் வாழ விடாமல் தொடுறவங்களும் அவங்க குடும்பமும் அழிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாமல் இது அத்தனையும் இந்த நாட்களில் தான் நடக்கும். அதனால தான் இந்த நாட்களை வந்து ரொம்ப தெய்வத்துக்குரிய நாளாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் அதை கூட யாரும் என்ன பண்ணுறாங்க, கடந்து போயிடுறாங்க, கண்டுக்காமல் போகிறாங்க. கிடங்கு இருக்குது, பள்ளம் இருக்குன்னு தெரியாமல் சொன்னாலும் அதில் போய் விழுந்துறாங்க. அதுக்கு சாதாரண பள்ளத்தில் விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம், பாதாளத்தில் விழுந்துடுறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்கள தாயாக இருந்து தகப்பனாக இருந்து ஃப்ரெண்டாக இருந்து அண்ணனாக இருந்து நண்பனாக இருந்து இப்படி எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒருத்தவங்கள காப்பாற்ற முடியாது. இப்போ ரோபசங்கர் அவர் உயிர் போனதை அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் தெரிஞ்சு அவருடைய உயிரை கொடுக்க யாருக்காவது மனசு வருமா? நான் எல்லாருக்கும் முன்னாடி எல்லார் பிரார்த்தனைக்கு முன்னாடியும் அவர் உயிர் போயிருக்குன்னா அவருக்கு கடைசி வரையும் அவர் இறக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவர் வாழணும், நம்ம நல்லா ஆயிடுவோங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ரகசியத்தை அவர் சொல்ல விரும்புகிறாரு. அவங்க வீட்டில் கேட்டால் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்காக தான் நான் ஊர் விட்டு ஊர் வந்து யாத்திரை இந்த மழை கொட்டிகிட்ருக்கு, பாதி இடம் இங்கே அழிஞ்சு போயிடுச்சு. அதில் கூட நான் உயிரை பணைய வச்சு ஏன் இங்கே வரேன்னா, நான் 6லி சாவு 100லி சாவு சாகிறதுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்காக மகாசிவராத்திரி ஒரே ஒரு வட்டம் நான் வருவேன் ராமேஸ்வரம். அதுவும் உங்களுக்காக, ஒவ்வொருத்தவங்களுக்காக. இல்லைன்னா நான் வேணான்னு சொன்னால் நான் இந்த சைடே வரமாட்டேன். ஆனால் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பிறந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ போய் நல்லது செஞ்சிட்ருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி ஆகிட்டுருக்கேன். ஆனால் நான் அதே ஊரில் இருக்கிறேன். ஆனால் நான் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு வழிகளை தான் நீங்கள் திருப்பி திருப்பி தர்றீங்க. அதுதான் எனக்கு வேதனைக்குரியதாக இருக்குது. இருந்தாலும் நான் அதாவது சொல்லுவாங்க, தேள் வந்து தண்ணியில் கிடக்கும்போது நம்ம கையில் எடுத்து அதை காப்பாற்றணும்னு நினைக்கும்போது தேள் வந்து கொத்திட்டே இருக்குமா, தேள் வந்து கொட்டுது கையில். அப்போ அங்கே போடுற ஒருத்தர் வழிபோக்கர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த தேளை எடுத்து எடுத்து கை எடுக்கிறீங்க, அந்த தேள் கொட்டிகிட்டே இருக்கே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி, அதை விட்டுருங்க செத்துட்டு போகுதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், தேளுக்கு வந்து கொட்டுற குணம் எனக்கு காப்பாற்றுற குணம்னு. அப்போ நான் காப்பாற்றணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தேளாக ஒரு சிலர் கொட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அதையும் நான் வந்து மனசார ஏற்று நான் உங்களுக்காகவே இந்த உடல் உயிர் ஆவியை தானம் பண்ணுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கேன். என்னுடைய தவசக்தியும் உங்களுக்காக தான். வாழ்க வளமுடன். அருள் மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம்.